கிறிஸ்பியாக டேஸ்டியாக கொண்டக்கடலை வச்சு வாழைப்பூ வடை பண்ணலாமா? அதுக்கு 1 கப்பு கொண்டக்கடலை கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் பச்சை கொண்டக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை கூட யூஸ் பண்ணலாம். வாழைப்பூவையும் சுத்தம் பண்ணி கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஊற வச்ச கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி நம்ம எப்போ மசால் வடை செய்கிற மாதிரி தட்டி போட்டோன்னா நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.